அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி நெல்லிக்காய் விற்பனை மூலம் மாதம் பல லட்சம் ரூபாய் உங்கள் திறமைக்கு ஏற்றபடி சம்பாதிக்க முடியும். மீளாத கடனில் இருந்து கூட இந்த தொழில் மூலம் நீங்கள் மீண்டு வரலாம். உங்களிடம் முதலீடு இருந்தாலும் இதை செய்யலாம். ஒருவேளை முதலீடு இல்லை என்றாலும் கூட உங்கள் வாய் திறமை வைத்து கூட இதில் சம்பாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த நெல்லிக்காய் நீங்கள் வருடம் முழுவதும் விற்பனை செய்யக்கூடிய ஒரு பொருட்கள் தான். இதனால் ஈஸியாக இதை விற்பனை செய்வதில் சிக்கல் இல்லாமல் போய்விடும். அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க உள்ளோம். அதற்கு முன் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து கொள்ளுங்கள். அப்போது தான் நாங்கள் கொடுக்கும் காணொளி உங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்துவிடும். சரி, முதலில் இந்த காட்டு நெல்லிக்காய் பற்றி பார்க்க உள்ளோம். பொதுவாக கிருஷ்ணா என்னும் ரகம் மார்க்கெட்டில் அதிகமாக உள்ளது. அதே போல் NH7 அப்படிங்கிற ஒரு ரகமும் மார்க்கெட்டில் இருக்கிறது. இரண்டும் ஒன்று தான். கொஞ்சம் முன்ன பின்ன காய்கள் வருமே தவிர மற்றபடி இரண்டும் ஈக்குவலாக தான் ஓடும். அதுபோக வேகமாக வளரக்கூடிய இயற்கை முறையில் வளரக்கூடிய நெல்லிக்கனிகளும் நம்மிடம் இருக்கிறது. நமது தோட்டத்தில் சுமார் 100 ஏக்கர் அளவுக்கு நாம் நெல்லிக்காவை பயிரிட்டு இருக்கிறோம். இதை நாங்கள் மொத்தமாக வியாபாரமாக செய்கிறோம். சில்லறை முறையிலும் வியாபாரம் செய்கிறோம். இது நாங்கள் செய்யும் தொழிலாகும். நீங்கள் இதை வைத்து எப்படி பயன் பெறலாம் என்றால், நீங்கள் உங்களுக்கு தெரிந்த கடை ஒன்று இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக இதை நீங்கள் தொழிலாக எடுத்து செய்தால் மாதம் நிறைய சம்பாதிக்க முடியும் என்பதற்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன். சாதாரணமாக ரோட்டு ஓரத்தில் கடை வைத்திருக்கும் கடையில் கூட நெல்லிக்காய் விற்பனை நடக்கும். நெல்லிக்காய் கடை ரோட்டு ஓரத்தில் இருப்பவர்கள் குறைந்தபட்சம் ஒரு 40 கிலோ அளவிலிருந்து ஒரு 100 கிலோ அளவுக்கு ஒரு வாரத்திற்கு விற்பனை செய்வார்கள். ஒரு வாரம் 100 கிலோ என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு 40 கடை தெரிந்தால் கூட போதும். நிறைய ஒன்றும் தெரிய வேண்டியதில்லை. 40 கடைக்கு வாரம் 100 கிலோ என்றால் எவ்வளவானது என்றால் கூட ஒரு வாரத்திற்கு உங்களுக்கு 4000 கிலோ விற்பனை ஆகும். அப்போ மாதம் எவ்வளவு? 12,000 கிலோ நீங்கள் வியாபாரம் செய்ய முடியும். சாதாரணமாக 12,000 கிலோவிற்கு மிக மிக குறைந்த கமிஷன் நீங்கள் வைத்து வியாபாரம் செய்தால் கூட, ஒரு உதாரணமாக ஒரு 20 ரூபாய் வைத்தால் கூட இன்ட்டு 12,000 கிலோக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் என்று யோசனை செய்து பாருங்கள். 2,40,000 ரூபாய் உங்களது வருமானமாகும். அதாவது தெருமுனையில் இருக்கும் கடையில் வாரத்திற்கு ஒரு சிறிய அளவில் 100 கிலோ தாராளமாக வாங்கிக் கொள்வார்கள். 100 கிலோவிலிருந்து 200 கிலோ வரை வியாபாரம் செய்ய தெருமுனை கடைகள் 100% இருக்கிறது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுபோன்று ஒரு 40 கடை நீங்கள் பிடித்து வைத்து கொண்டால் கூட மாதம் 2,40,000 சம்பாதிக்க முடியும். ஒரு 20 கடை பிடித்து வைத்தால் கூட ஒரு 1,20,000 சம்பாதிக்க முடியும். ஒரு 10 கடை பிடித்து வைத்தால் கூட மாதம் 60,000 சம்பாதித்து விடலாம். ஒரு 5 கடை பிடித்து வைத்தால் கூட குறைந்தபட்சம் ஒரு 30,000 அளவுக்கு நீங்கள் சம்பாதிக்கலாம். எனவே இதில் ஒன்றுமில்லை. எங்களிடம் சரக்கு இருக்கிறது. நீங்கள் கடையை பிடித்து வைத்து கொண்டு, அதாவது ஆர்டர் எடுத்து வைத்துக்கொண்டு எங்களுக்கு ஃபோன் செய்தால் போதுமானது. அவர்கள் சரக்கு கேட்டார்களால் எங்களிடம் சொன்னால் நாங்கள் சரக்கு அனுப்புகிறோம். இலவசமாக நீங்கள் உங்களுடைய திறமை வைத்து ஒரு கமிஷனை சம்பாதிக்கலாம். பணம் கொடுத்தால்தான் சரக்கு வரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர்களுக்கும் கொடுத்தவுடன் பணத்தை கொடுத்து வருகிறார்கள். இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் அங்கிருந்து ஒரு தகவல் சொன்னால் போதும். எங்களிடம் இருக்கும் சரக்கை கொண்டு போய் அவரிடம் சேர்த்தால் போதும். உடனே உங்களுக்கு லாபம் கிடைத்துவிடும். இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நீங்கள் கொண்டு போய் ஸ்டாக் வைத்துவிட்டு அதை விற்கவில்லை என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் ஆர்டர் எடுத்துக்கொண்டு நீங்கள் தகவல் சொன்னால் இங்கே நெல்லிக்காய் எப்போதும் வருடம் முழுவதும் எங்களிடம் கிடைக்கும். எந்த சந்தேகம் 100 ஏக்கர் அளவுக்கு நாங்கள் பயிர் செய்திருக்கிறோம். வருடம் முழுவதும் எங்களிடம் நெல்லிக்காய் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்தும் எங்களுக்கு நெல்லிக்காய் வருகிறது. தேன் நெல்லிக்காய் எங்களிடம் கிடைக்கும். அதே சமயத்தில் நெல்லிக்காய் ட்ரையும் கிடைக்கும். அதே சமயத்தில் பச்சையாக உள்ள நெல்லிக்காயும் கிடைக்கும். நெல்லிக்காயில் எல்லா விதமான எவ்வளோ வேண்டுமானாலும், எத்தனை டன் வேண்டுமானாலும், எத்தனை லாரி வேண்டுமானாலும் எங்களிடம் உங்களுக்கு கிடைக்கும். இதை வைத்து உங்கள் வாழ்க்கையில் மிக மிக ஒரு முன்னேற்றத்தை பாதைக்கு நீங்கள் செல்லலாம். ஏனென்றால் நீங்கள் இந்த நெல்லிக்காய் வியாபாரம் மூலம் கொடி கட்டி பறக்க முடியும். இதுபோன்று சாதாரணமாக ஒரு தெருமுனை கடைகளுக்கு போடலாம், சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு போடலாம், பழமுதிர்ச்சோலை கடைகளுக்கு போடலாம். ஏன் நீங்களே ஒரு வியாபாரமாக செய்யலாம். உதாரணமாக ஒரு ஓம்னி கார் எடுத்துக்கொண்டு நெல்லிக்காயை நீங்கள் உங்களுடைய ஒரு டிரைவரை வைத்துக்கொண்டு நீங்கள் தெரு மேலே வியாபாரம் செய்யலாம். நெல்லிக்காயை வேண்டாம் என்று யாரும் சொல்ல போதில்லை. உதாரணமாக காலையில் ஒரு மார்க்கெட்டில் நிறுத்துங்கள். காலையில் மார்க்கெட்டுக்கு போங்கள், நெல்லிக்காயை வண்டியை நிப்பாட்டுங்கள், ஒரு மைக்கை கட்டி விடுங்கள். கண்டிப்பாக அது வியாபாரம் நடந்துவிடும். அதன் பின்பு நீங்கள் வாக்கிங் செல்லும் இடங்களுக்கு செல்லுங்கள், அங்கே வியாபாரமாகும். அது போக
நீங்கள் காலையிலேருந்து மதியம் வரை அப்படியே மெதுவாக கிராமங்களுக்கெல்லாம் சென்றீங்க என்றால் நல்ல லாபம் கிடைக்கும். மாலையில் கிராமப்புற சந்தைகளுக்கு அல்லது நகர்ப்புற முக்கியமான சில சந்திப்பு நிலையங்கள் வைத்தாலும் கூட வியாபாரம் செய்து விடலாம். சாதாரணமாக ஒரு நாளைக்கு நீங்களே நேரடியாக விற்றால் இன்றைக்கு கிலோ 150 ரூபாயிலேருந்து 200 ரூபாய் வரை விற்கிறது. கண்டிப்பாக ஒரு கிலோவுக்கு நல்ல லாபம். நீங்களே நேரடியாக சேல்ஸ் செய்தால் ஒரு 100 ரூபாய் அளவுக்கு இன்னும் அதிகமாக கூட லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 100 ரூபாய் குறைந்தபட்ச லாபம் என்றால் கூட, நான் சொல்கிறது மிக குறைவுதான், 100 ரூபாய் என்று வைத்து கொண்டால் கூட ஒரு நாளைக்கு ஒரு 100 கிலோ நீங்கள் சேல்ஸ் செய்தால் உங்கள் லாபம் எவ்வளோ ஆனது? நல்ல லாபம் இருக்கிறது. எனவே நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை, நல்ல லாபம் இருக்கிறது. அதே சமயத்தில் சர்வசாதாரணமாக ஒரு ஓம்னி எடுத்து காலையில் அனைத்து காய்கறி மார்க்கெட் கடையிலும் நீங்கள் நிப்பாட்டுங்கள். அங்கே ஒரு 5 மணிலிருந்து ஒரு 8 மணி வரை வியாபாரம் செய்யுங்கள். அதன் பின்பு தெருக்களுக்கும் கிராமங்களுக்கும் செல்லுங்கள். மாலையில் உள்ள வார சந்தைகளுக்கு வண்டியை நிறுத்தி விடுங்கள். நல்ல லாபம் சம்பாதிக்கலாம். இது போக சொந்தமாக கடை வைக்கலாம். இந்த நெல்லிக்காயை வாங்கி நீங்கள் ஜூஸ் போட்டு ஜூஸ் மூலம் சேல் செய்து அதன் மூலமும் அதிக லாபத்தை செய்யலாம். சித்த மருத்துவத்துக்கு நிறைய நெல்லிக்காய் பயன்படுகிறது. சித்த மருத்துவரிடம் அணுகி நெல்லிக்காயை நீங்கள் கொண்டு போய் கொடுத்து அவர்களிடம் பணமாக்கி சம்பாதிக்கலாம். இது போக நெல்லிக்காவை ஊறுகாவாக செய்யும் கம்பெனிகள் நிறைய இருக்கிறது. அந்த கம்பெனிகளெல்லாம் கான்டாக்ட் செய்து நீங்கள் நெல்லிக்காயை கொண்டு போய் கொடுத்து அங்கே ஊறுகாய் செய்து நீங்கள் அந்த ஊறுகாய்க்கு தேவையான நெல்லிக்காயை கொடுத்து லாபம் பெருக்கலாம். இது போக ட்ரையாக வைத்து நெல்லிக்காய் பொடியாக செய்கிறார்கள். நெல்லிக்காய் வாங்கி கொண்டு போய் நீங்கள் பொடியாக சேல் செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும். நெல்லிக்காய் வைத்து பலவிதமான மூலிகைகள் செய்யப்படுகிறது. அதுக்கு மெயினாக நெல்லிக்காய் தேவை. ஒரு காயக்கல்ப மருந்தாக நெல்லிக்காய் இருக்கிறது. எனவே நெல்லிக்காயை பொறுத்தவரை நீங்கள் கண்டிப்பாக நல்ல லாபம் சம்பாதிக்கலாம். அதுபோக எங்கள் நெல்லிக்காவை வியாபாரம் செய்து கொடுக்க எங்களுக்கு இந்தியா முழுவதும் ஆட்கள் தேவை. ஆண்கள் பெண்கள் தேவை. நேரடியாக நீங்கள் ஆர்டர் எடுத்து கொடுத்தால் போதும், நாங்கள் உங்களுக்கு சரக்கு தருகிறோம். அதை விற்று 1 ரூபாய் நீங்களும் சம்பாதிக்கலாம், எங்களுக்கும் சம்பாதித்து கொடுக்கலாம். இந்தியா முழுவதும் எங்களுக்கு ஆட்கள் தேவை விற்பனை செய்வதற்காக. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.